இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது genreviews.online அப்படின்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் எதுக்காகனா, நீங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த genreviews.onlineன்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறப்ப ஒரு நல்ல ப்ராடக்டை அவங்களால ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கோவில்னு சொன்னாலே அது தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமையான கோவில்னால் அது தஞ்சை பெரிய கோவில் தான் சொல்லுவோம். கிபி 1010ஆம் ஆண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோயிலை விட பழமையான கோவில் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் நம்ம திருவாரூரில் உள்ள தியாகராஜர் திருத்தலம். இந்த கோவில் கட்டப்பட்ட காலம் இதுவரை அறிய முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஆனாலும் தஞ்சை பெரிய கோயிலை விட பழமையான கோவில் என்ற சில வரலாற்று ஆதாரங்களும் இருக்குது. சைவ சமயத்தின் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பஞ்சபூத தலங்கள் பூமி தலமானது இந்த திருவாரூர் பெரிய கோவில். பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி தரக்கூடிய பெருமையை கொண்டது தான் இந்த திருவாரூர் பெரிய கோவில். நவகிரகங்கள் அனைத்தும் நேர்கோட்டில் நின்று தரிசனம் தரும் கோவில் இந்த திருவாரூர் பெரிய கோவில். யமசண்டிகேஸ்வரர் அமைந்த திருத்தலம் இந்த திருவாரூர் பெரிய கோயில். சுந்தரருக்காக சிவனையே வீதியில் நடந்து சென்று பெண் கேட்ட என்ற பெருமையை கொண்டது இந்த திருவாரூர் திருத்தலம். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் அவதரித்த திருத்தலம் இந்த திருவாரூர் திருத்தலம். இது மட்டும் இல்லாமல் திருவாரூரோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு பசுவின் நீதிக்காக தன் பிள்ளையே தேரால் ஏற்றிக்கொண்ட மனுநீதி சோழன் ஆண்ட பகுதி தான் இந்த திருவாரூர். திருவாரூரோட இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் இருக்கும் ஊர் இந்த திருவாரூர். தமிழகத்தில் இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பல வருடம் ஆட்சி செய்த முத்தமிழ் கலைஞர் பிறந்த ஊரும் இந்த திருவாரூர் தான்.